தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை வாக்குகளுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறவில்லை என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னடைவு கூட்டணி கட்சிகளை, திமுக கூட்டணிகளை உடைத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவர்களை வைத்துக்கொண்டு நிபந்தனையற்ற ஆதரவு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இல்லாமல், ஆட்சி அதிகார பங்கு கேட்காமல் ஆதரவு தருகிறோம். இந்த நிலையை இவர்கள் எடுக்க இருக்கிறார்கள். இது ஒரு நீண்டகால அரசியல் தந்திரமாக இது பார்க்கப்படுகிறது. வர இருக்கிற ஊராட்சி, உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை போல ஏமாறாமல், அதிமுகவை போல ஏமாற்றாமல் தங்களுக்கு ஒரு 10% ஒதுக்கீடு கொடுக்கப்படும். உதாரணத்திற்கு சென்னையில் 10% என்றால் 20 மாமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கும் கிடைப்பார்கள். இந்த தேர்தல் திமுக, அதிமுக, தவேக கூட்டணி, திமுக கூட்டணி உடைந்து விடும். கம்யூனிஸ்டுகள் வெளியேறி விடுவார்கள், காங்கிரஸ் வெளியேறிவிடும். அதே போன்று சிறுத்தைகளும் வெளியேறிவிடும். அப்படி வெளியேறினால் அந்த பழைய யானை பலத்தோடு, மிருக பலத்தோடு இவர்கள் வெற்றி பெற முடியாது. திமுக, அதிமுக கடந்த காலங்களில் 2 வலுவான கூட்டணிகள் தான். இப்பொழுது அது 3ஆக மாறிவிட்டது. தமிழக அரசியல் களம் திமுக, அதிமுகவிடமிருந்து தமிழக வெற்றி கழகமும் இணையாக களமிறங்கிறது. அப்பொழுது வெற்றி தோல்வியே மயிரிழையில் அது வெற்றி பெறாது. மயிரிழையில் உயிர் தப்ப வேண்டிய சூழல் வரும். 3 பக்க கூட்டணி, முக்கோண கூட்டணி உருவாகிவிடும். திமுக கடந்த காலத்தில் இருந்ததைப் போல வலுவாக அமைந்து விடாது. அதிமுக கடந்த காலத்தில் இருந்ததைப் போல வலுவாக அமைந்து விடாது. தவேக கூட்டணி அமைப்பதற்கு பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். ஆக நீங்கள் மையப்படுத்தப்பட்ட அரசியல் 3ஆக பிரிந்து போகும். முஸ்லீம் வாக்குகள் திமுகவிடம் மட்டும் இருக்குமா, அதிமுகவிடம் இருக்குமா, அல்லது தவேகவுக்கு வருமா? இப்படி திமுக நிரந்தர முஸ்லீம் வாக்கு வங்கியை வைத்துத்தான் அது ஆட்சி அதிகாரம் செய்கிறது. இனி அது சாத்தியமா என்றால், நீங்கள் உதாரணத்திற்கு தவேகவில் நின்ற ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு முஸ்லீம்களே வாக்களிக்காமல் அவர் தோல்வியடைகிறார். 27,000 வாக்குகள் இருந்த ஒரு தொகுதியில் முஸ்லீம் வாக்குகள் ஒரு 1500, 2000 வாக்குகள் தான் அந்த முஸ்லீம் வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது. முஸ்லீம்கள் திமுக மீது அவ்வளவு பக்தியாக இருக்கிறார்கள் திமுக பக்கம். ஆனால் திமுக முஸ்லீம்கள் பக்கம் இல்லை. பாஜக வந்துவிடும். இப்படி இவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களே பாஜகவோடு கள்ள உறவில் இருக்கிறார்கள் என்பது அரசியல் மயப்படுத்தப்படவில்லை, அரசியலே போய் சேரவில்லை. அதனால் தான்
முஸ்லீம் வேட்பாளர்களே முஸ்லீமுக்கு வாக்களிக்காமல் திமுகவுக்கு வாக்களித்து பல பகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக வெற்றி பெற்றவருடைய ரகசியம் அதுதான். இப்பொழுது இந்த கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக, அதிமுக கூட்டணி, கம்யூனிஸ்டுகள் திமுகவிலிருந்து உடைத்துக் கொண்டு வெளியேறுகிறார்கள். மேலும் திமுக பலவீனம் அடைகிறது. விஜயால் பலவீனப்பட்டு போன திமுக கூட்டணி கட்சியை உடைத்து விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த அபாயம் திமுகவுக்கு வருகிறது. கடைசியாக திமுக முஸ்லீம் வாக்கு வெளியேறினால் திமுக அழிந்து ஒளிந்து போகும். அதிமுக பிஜேபியை கலட்டிவிட்டு அரசியல் செய்ய வேண்டும். அது சாத்தியமா? எடப்பாடிக்கு எதிர்காலம் வேண்டுமென்றால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். அதிமுகவுக்கு பாஜக பார்ப்பனர்களே வாக்களிக்கவில்லை, இந்து மேல் சாதியினரே வாக்களிக்கவில்லை. அப்பொழுது எதற்கு பாஜகவோடு அதிமுக ஒட்டி கொண்டிருக்க வேண்டும்? ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஒட்டி கொண்டிருந்தால் முஸ்லீம் வாக்கு வெட்டி கொண்டு போகும். முஸ்லீம் வாக்கு வெட்டி கொண்டு போன காரணத்தினால் அதிமுக நீங்கள் தட்டி கொண்டு போகிறது. இதுதான் இந்த அரசியலை திமுக, அதிமுக, தாவேக 3 முனைகளில் வந்து பார்க்கிற பொழுது 3 முனைகளிலும் 3 வேறு வகையான அரசியல். இந்த 3 வகையான அரசியலில் புத்திசாலி கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், சிறுத்தை, இப்படி அத்தனை பேரும் தாவேகா பக்கம் தடம் புரண்டு விட்டார்கள். திமுக மேலும் வலிமை குன்றுகிறது. இந்த வலிமை குன்றுகிற அரசியல் திமுக தூக்கி நிறுத்தக்கூடிய எந்த வழியும் காணும். 2ஆக பிரிந்த வாக்கு இப்பொழுது 3ஆக பிரிகிறது. திமுக ஆட்சிக்கு வருமா? வாய்ப்பே இல்லை. கருணாநிதி தான் திமுகவின் கடைசி முதலமைச்சர் என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த சூழல் ஸ்டாலின காலம் வரை தொடர்ந்தது, உதயநிதி காலம் வரை தொடர முடியவில்லை. இந்த முதலியார் இளைஞன் சபரீசன் பல தில்லுமுள்ளுகளை, பல தகிடு தத்தங்களை, பல அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே கால் கெடுக்க காத்து நின்றார்கள் இந்த இளைஞனை பார்ப்பதற்கு. இதுவெல்லாம் எந்த வகையான ஆட்சி அதிகாரத்திற்கு போவதற்கான எந்த சூழலும் உருவாகிவிடவில்லை. திமுக கூட்டணி இப்பொழுது எதிர்காலத்தை எண்ணி என்ன கணக்கு போட போகிறது? அதிமுக மீட்டெடுப்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறது? திமுக, அதிமுக 2 பேரிடமும் பல ஆயிரம் கோடி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இவர்களை இந்த மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தியது. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி திராவிட இயக்கங்கள் 2ம் திருடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பு இப்பொழுது அவர்களுக்கு பணம் இருக்கிறது. வாக்காளர்களை பணத்தை வாங்கி கொண்டு யாரும் வாக்களிப்பதில்லை. இது ஒரு பாடம், புது செய்தி. இந்த செய்தி, இந்த அரசியல் இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது. இவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் கருமையடைந்து கிடக்கிறது. அதிமுக எதிர்காலம் இருக்கா? இல்லை. திமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா? இல்லை. இந்த எதிர்காலம் அத்தனையும் இருண்டு போய் கிடக்கிறது. அடுத்தவருடைய அரசியலை எல்லாம் நீங்கள் கருப்பிலே வைத்து பார்த்த இந்த திமுக, அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம்
இருட்டிலே கிடக்கிறது. வெளிச்சமே இல்லை, தூக்கி நிறுத்துவதற்கான திட்டங்களும் இல்லை. பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இது ஜெயலலிதா பாலிசி. 200 ரூபாய் கூட ஓட்டு போட்டுருவான். 500 கூட, 1000 கூட, 2000 கூட ஓட்டு போட்டுருவான். பணத்தை வாங்கி கொண்டு விசிலுக்கு போட்டதை வாழ்நாளில் இப்பொழுது திமுக பார்க்கிறது, அதிமுக பார்க்கிறது. இதெல்லாம் இவர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரிய சுனாமி. இந்த சுனாமி நிரந்தரமாக திமுக அதிமுகவுக்கு மாற்றுப்பாதை அடைக்கப்பட்ட சுனாமி. இவர்களுடைய அரசியல் எதிர்காலமே எந்த வழியில் போகிறது? கட்சி தொண்டர்களாகட்டும், கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை இவர்கள் ஒரு பெரிய இடைவெளி விட்டதனுடைய விளைவு, மக்கள் இவர்களுக்கு பெரிய இடைவெளியை விட்டுவிட்டார்கள். திமுக நிலைகுலைவதற்கும் அதிமுக நிலைகுலைவதற்கும் ஒரு சாதாரண கொள்கை, கோட்பாடுகள், தத்துவம், சித்தாந்தம் இல்லாத ஒரு இளைஞன் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார். 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை திமுக ஒரு சூன்யமாக கிடக்கிறது. அதே போல அதிமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை அதுவும் சூன்யமாகி போய் கிடக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களே, தமிழ் தேசிய அரசியல் வரலாறு சீமானால் போலி தமிழ் தேசியமாக்கப்பட்டது. திராவிட இயக்கம் தன்னை முகத்தை கிழித்து கொண்டு தொங்குகிறது. தமிழருக்கு அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. விஜய் தமிழ் தேசியவாதியா அல்லது திராவிட இயக்க சித்தாந்தவாதியா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஆகையால் நாம் ஒரு செயலை முன்னெடுக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறோம். ஆகையால் தமிழ் தேசிய விருப்பமுள்ள இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னோடு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தாண்டி இரவு 9 மணி முதல் 11 மணி வரை நீங்கள் என்னோடு என் தொலைபேசியில் இணைப்பைக்கு நீங்கள் வரலாம். என்னுடைய எண் 98 416 144 99. தமிழ் தேசிய அரசியல் தளம் கட்டமைக்க வேண்டிய ஒரு பெரிய வரலாற்று இக்கட்டில் நிற்கிறோம். ஆகையால் தமிழ் தேசிய இளைஞர்களிடம் தமிழ் தேசியத்தை கையளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக தமிழ் தேசிய அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளிலும் நான் வந்து கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு நான் கற்றறிந்த 66 வருடத்தில் நான் கற்றறிந்த தமிழ் தேசிய அரசியலை உங்களுக்கு நான் அரை நாளில் கற்றுத்தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்னை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இரவு 9 மணி முதல் 11 மணி வரை நீங்கள் என்னை அழைக்கலாம். அழைத்து தமிழ் தேசிய கருத்துக்களை, தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நான் உதவுகிறேன். நன்றி, வணக்கம்.